இலங்கை அருகே நிலவி வரும் தித்வா புயல் சென்னையை நோக்கி நெருங்கி வருகிறது. டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இலங்கை கடல் பகுதியில் உருவான டிட்வா புயல் வட தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாகவும் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்காலிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர கடல் பகுதியை நாளை அதிகாலை டிட்வா நெருங்கும் என்றும் சென்னையை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, அரியலூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக 7 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெரம்பலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, ராமநாதபுரம், தஞ்சை, விழுப்புரம், அரியலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலை மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகளும், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புயல் காரணமாக தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. இதனை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, மயிலாடுதுறை உட்பட 14 மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலியில் ஆலோசனை மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரண முகாம்களின் விவரங்களையும் கேட்டறிந்தார். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அமைச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கே அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடம்பெற்றனர். புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில பேரிடர் மீட்புப் படைகள், தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் கடுமையான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி அவசியம் இன்றி வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று மழை காலத்தில் மக்களுக்கு உதவ தயார் நிலையில் இருக்க வேண்டும் என திமுகவினருக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் வெள்ளம் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். சென்னையில் 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் கூட வெள்ளம் தேங்காத அளவுக்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு கூறியுள்ளார். நீங்க 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டருக்குள்ள கிராஜுவலா மழை இருந்தா அதெல்லாம் உடனே வடிஞ்சிருங்க. ஒரே நேரத்தில் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேங்கி தான் வடியும். அது வேற வழி இல்லை. விருகம்பாக்கம் கானல், ரெட்டேரி வாய்க்கா, அதே மாதிரி எல்லா வாய்க்காலையும் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். புயல் அச்சுறுத்தலால் ஆவின் பால் விநியோகத்தில் எவ்வித தடையும் ஏற்படாது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இப்போது மிக தெளிவாக
முழு ப்ரிப்பரேஷனில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதில் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு பால் தட்டுப்பாடு என்பது வராமல் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் விநியோகம் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. இதனிடையே டிட்வா புயல் எதிரொலியாக சென்னை பட்டினப்பாக்கம் மற்றும் மெரினா கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. காற்றின் வேகத்தால் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் கடற்கரை மணல்கள் சாலையில் பரவி கிடந்தன. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் பழவேற்காடு பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயல் மற்றும் கனமழை காரணமாக பொதுமக்கள் கடற்கரை, பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு தேவையின்றி வெளியே செல்லாமல் பாதுகாப்பாக வீடுகளிலேயே இருக்குமாறு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புயல் மற்றும் கனமழையையொட்டி சென்னை மாநகராட்சி பள்ளிகள், சமூக மையங்கள், கல்யாண மண்டபங்கள் என 215 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளது. முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு 111 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடும் மரங்களை அகற்ற 457 மர அறுவை இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ள சென்னை மாநகராட்சி, சோழிங்கநல்லூர், பெருங்குடி, தண்டையார்பேட்டை ஆகிய மண்டலங்களில் தலா 25 பேர் அடங்கிய மாநில பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு சில அறிவுரைகளையும் சென்னை மாநகராட்சி வழங்கியுள்ளது. அதன்படி பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளிலேயே இருக்குமாறும், கடற்கரை மற்றும் பூங்காக்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. புயல் மழையின் போது ஆபத்தான இடங்களில் நின்று செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறு தெரிவித்துள்ள சென்னை மாநகராட்சி, தாழ்வான இடங்களில் வாழும் முதியோர் மற்றும் கர்ப்பிணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு முன்கூட்டியே செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் புகாருக்கும் உதவிக்கும் 1913 என்ற 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவத்துறை வெளியேற்றக்கூடிய அறிவிப்பில், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தேதி உள்ள கர்ப்பிணி பெண்களை முன்னதாக மருத்துவமனைகளில் சேர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ மையங்களிலிருந்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்களை மேடான பகுதியில் நிறுத்தி வைக்கவும், ஜெனரேட்டர்களுக்கு தேவையான மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஒரு அலைபேசி, அவசர கால மின் விளக்குகள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மழையால் பாதிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் உடனடியாக அவசர மருத்துவ குழுவை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகளில் தண்ணீரை உடனே வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகத்தினருக்கும், மருத்துவ துணை இணை இயக்குநர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கனமழை மற்றும் டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா ஒரு குழு வீதம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 14 குழுக்கள் வெவ்வேறு இடங்களில் முகாமிட்டு இருப்பதாக அரக்கோணம் பிரிவின் காவல் ஆய்வாளர் கோபிநாத் சென்னையில் நியூஸ் 18ற்கு பேட்டியளித்தார். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை மொத்தம் 14 டீம் லொக்கேட்டட் ஆயிருக்கு சார். இது மட்டும் இல்லாமல் 10வது பட்டாலியன் விஜயவாடாவிலேருந்து நாங்கள் 4 டீம் வந்திருக்கு சார். அவங்க திருவண்ணாமலை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் டிப்ளாய்ட் ஆயிருக்காங்க சார். தஞ்சை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 30 பேர் கொண்ட குழுவினர் அங்கு விரைந்தனர். நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரக்கோணத்தில் இருந்த 34 பேர் கொண்ட குழுவினர் அங்கு சென்றடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்தனர். அதிநவீன கருவிகள், ரப்பர் படகு உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களுடன் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். புயல் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் இன்று சென்னையில் 54 விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாம்பன் பாலத்தில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் வந்து செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லும் சேது விரைவு ரயில் இன்று ராமநாதபுரத்தில் இருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று ராமேஸ்வரம், தாம்பரம் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் மண்டபத்தில் இருந்து புறப்படும் என்றும், திருவனந்தபுரம் விரைவு ரயில் ராமநாதபுரத்தில் இருந்து இயக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர், கன்னியாகுமரி விரைவு ரயில்கள் மண்டபத்தில் இருந்தும், திருச்சி விரைவு ரயில் மானாமதுரையில் இருந்து புறப்படும் என தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம், மதுரைக்கு இயக்கப்படும் 3 பாசஞ்சர் ரயில்கள் உச்சிப்புடியில் இருந்து இயக்கப்படும். ராமேஸ்வரத்தை நோக்கி வரக்கூடிய விரைவு மற்றும் பாசஞ்சர் ரயில்கள் மண்டபம், உச்சிப்புடி வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டிட்வா
புயல் காரணமாக மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், பெங்களூர், ஹைதராபாத், இலங்கை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் 54 விமானங்கள் இன்று இரவு வரை ரத்து செய்யப்படுவதாக சென்னை விமான நிலையம் அறிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடல் சீற்றம் காரணமாக சேதமடைந்தன. காற்றின் வேகத்தாலும் கடல் அலைகளின் சீற்றத்தாலும் படகுகள் கரையில் சாய்ந்தன. அதேபோல கடலோர காவல்படை முகாமில் சுற்றுச்சுவர் கடல் நீர் சுமார் 6 அடி உயரத்திற்கு எழும்பி மோதிய நிலையில் ஆபத்தை உணராமல் அதை சிறுவர்கள் காண குவிந்தனர். பாம்பனில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரத்திற்கு ரயில்வே சேவை நிறுத்தப்பட்டது. காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே அனுமதி மறுத்துள்ளது. இதனால் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே ரயில்கள் நிறுத்தப்பட்டு பேருந்து மூலமாக பயணிகள் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தனுஷ்கோடி கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதுடன் அப்பகுதிக்கு மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி 30க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பேருந்து மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு ராமேஸ்வரம் தெற்கு கரையூர் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். மறு உத்தரவு வரும் வரை தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இலங்கையில் டிட்வா சூறாவளி தாக்கத்தினால் கொழும்பு, அனந்தபுரா, பதுளை உள்ளிட்ட 17 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடனி நதி இதுவரை காணாத வெள்ள அளவை நெருங்கி வருவதால் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்டோர் பள்ளிகள் மற்றும் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. திடீர் வெள்ளத்தால் மொரககந்த பிரதான பாலம் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது. தொடர் மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 11 மாவட்டங்களில் உள்ள 91 மலை கிராமங்களுக்கு 3ஆம் கட்ட சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை விடுத்து பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு அறிவுறுத்தியது. இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு அவசரகால உணவுகள் முதல் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. நடிகர் சிவகுமார், ஓவியர் சந்துரு ஆகியோருக்கு மதிப்புறு முனைவர் பட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு திமுக ஆட்சியில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்தகைய அரசியல் மாண்பையே தான் விரும்புவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தராக தலைமை தாங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த திரைக்கலைஞர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவிற்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பிறகு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சமூகத்தின் சிந்தனை வளர்ச்சிக்கு கலைஞர்கள் மிக அவசியம் என்று கூறினார். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாம போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். மதுரை மாவட்டம் வளையங்குளத்தில் கிராமிய கலைப்பயிற்சி மையம் அமைக்க அரசு சார்பில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தந்தையின் வழியிலேயே மிகச்சிறந்த ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி கொண்டிருப்பதாக நடிகர் சிவகுமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தமிழ் புலமையை பாராட்டினார். கலைஞர்கள் என்னுடைய சொன்னார், நான் SSLC பரீட்சை எழுதுகிற தம்பி, எழுதி பாஸ் பண்ணால் IAS போக சொல்லுவாங்க, நான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் முடியாதனால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படி SSLC தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன்
சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க. கற்பனையே பண்ண முடியாது. நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த ஓவியர் சந்துரு, யாருக்கும் புரியாத வகையில் வரைவதை நவீன கலை என்ற தவறான எண்ணம் பலரின் மனதில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒரு அரசனை வந்து அறம்பாடி கொள்வாங்கல்ல, அவன் கெட்ட செய்யறான்னா, உங்க தாத்தா இவ்வளவு நல்லவரப்பா, உங்க பாட்டி இவ்வளவு நல்லவப்பா, நீ இப்படி செய்யலாமான்ங்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் நம்முடைய வரலாற்று தரவுகளை தேடுறதுங்கிறது வந்து ஒரு நல்லதனம் செய்யறதுக்காகத்தான். இலக்கிய சான்றுகளுக்கு தமிழ்நாட்டில்தான் முதலில் சிற்பங்கள் படைக்கப்பட்டதாகவும் கூறினார். இதனிடையே மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற நடிகர் சிவகுமாருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் நாசர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பும் அரணும், அனுபவமும் அறிவும், சொல்லும் செயலும் கனிவும் கற்பித்தலுமாய் திகழும் எங்கள் அண்ணன் வழிகாட்டி பாசமிகு திரு சிவகுமார் அவர்கள் இன்று மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றமைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்ச் சமுதாயமே வான்நிறை வாழ்த்துக்களை பூக்களாக சொரிகிறது. கோவையில் அவசரகதியில் செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 204 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார். இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள இபிஎஸ், காந்திபுரம் சிறைச்சாலை மைதான வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா முழுமையாக நிறைவு பெறாமல் வெற்று விளம்பரத்திற்காக திறக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 70% பணிகளே நிறைவு பெற்றுள்ளதாக மக்கள் புகார் கூறுவதாகவும், சுற்றுச்சூழல் அனுமதி பெறவில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோவை மாநகராட்சியில் பல இடங்களில் தெரு விளக்குகள் எரிவதில்லை, ஏற்கனவே இருக்கும் பூங்காக்கள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை என மக்கள் அடுக்கடுக்காக புகார்கள் தெரிவிப்பதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். ஏற்கனவே அளித்த நிர்வாக அனுமதியை காட்டிலும் 40 கோடி ரூபாய் கூடுதலாக செலவழித்தும் பல்வேறு பணிகள் நிலுவையில் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள இபிஎஸ், தங்கள் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதாக பட்டியலிட்டுள்ளார். தவேகவில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் இணைய உள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் பலர் தவேகாவுக்கு வரவுள்ளதாக கூறிய செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி காலை வாரி விடுபவர் என மறைமுகமாக விமர்சித்தார். தவேகாவில் இணைந்த பின்பு முதல் முறையாக தனது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு சென்ற செங்கோட்டையனுக்கு அக்கட்சியினர் வரவேற்பளித்தனர். பொது தொண்டர் ஒருவர் செங்கோட்டையன் வேனில் நிற்க ஏதுவாக அவரது காலை பிடித்தபோது எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். நான் என்ன செய்தேன் என்பது நாட்டு மக்கள் தெரியும். பொதுச் செயலாளராக முன்மொழிந்தேன், முதலமைச்சராக முன்மொழிந்தேன், எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர். தவேகாவின் எதிர்காலம் குறித்தும் செங்கோட்டையன் எடுத்துரைத்தார். காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது, நாட்டில் எண்ணப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்தது போல் விஜய் முதலமைச்சராவதற்கு தான் பாடுபடுவேன் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களின் பேனர் வைக்கப்பட்டது குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு விஜயின் வாகனத்திலும் அண்ணா எம்ஜிஆர் படங்கள் இருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தவேகா உயர்மட்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா புகைப்படங்களை ஒட்டியுள்ளதாக கூறினார். அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கு என்று கேட்டார். இங்கே ஜனநாயகம் இருக்கிறது, யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன். இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்தை புரட்சி தலைவர், ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாயை உதறிவிட்டு மக்கள் சேவைக்காக விஜய் வந்திருப்பதாக செங்கோட்டையன் குறிப்பிட்டார். மக்களுக்காக, மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய், இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சுள்ள வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு. இன்றைய மக்கள் சக்தியாக உள்ள விஜய் நாளை தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்வார் எனவும் செங்கோட்டையன் கூறினார்.
எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாலாக இருப்பதே மேல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கோட்டையனை மறைமுகமாக சாடியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினத்தில் அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்த பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையரகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதால் அதிமுகவில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறினார். புலிக்கு வாலா இருக்கலாம், புலிக்கு வாலா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. எலின்னு யாராவது சொல்றதுன்னு தெரிஞ்சுங்க எந்தெந்த கட்சிகள் இல்லையா, அது நீங்களும் உங்க யூகத்துக்கு விட்டுற. அதில் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. செங்கோட்டையனை போன்று தாமும் மாற்றுக் கட்சியில் இணைய உள்ளதாக பரவும் செய்திக்கும் ஜெயக்குமார் முற்றுப்புள்ளி வைத்தார். ஜெயக்குமாரை பொறுத்தவரை ஒரே கட்சி தான். நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை, என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல அதிமுக கொடியோட தான் நான் போகணும் இல்லையா. யார் வீட்டு முன்னாடி போய் காத்து இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. 25 ஆண்டுகளாக தன்னை எம்எல்ஏவாக அமர வைத்து அழகு பார்த்த தொகுதி ராயபுரம் என்றும் அவர் கூறினார். செங்கோட்டையன் எடுத்த முடிவு தவறானது என்றும் அவர் திமுகவின் அறிவுரைப்படி தாவைக்காவில் இணைந்ததாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரை சபாநாயகர் விமர்சித்தது வருந்தத்தக்கது என்றார். ஆண்ட கட்சியில தானே அமைச்சராக இருந்தார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆண்ட கட்சியில தானே மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இருந்தது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில் இருந்துட்டு இப்பொழுது அது சரியில்லை அப்படின்னு சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும்? இதனிடையே பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினா நாகேந்திரன் கட்சியில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களையே தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் என்றார். தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டா செயல்படக்கூடிய பாடி. வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் பாடி. அதில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி உள்ள சுதந்திரமான அமைப்பு என்றும் நயினா நாகேந்திரன் கூறினார். பாமகவில் அன்புமணி தரப்புக்கு அளித்த அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. ராமதாஸ் தரப்பு கோரிக்கையை நிராகரித்த தேர்தல் ஆணையம் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அன்புமணி தரப்பிற்கே மாம்பழம் சின்னம் என்பதை உறுதி செய்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து மோதல் நிலவி வருகிறது. இதனிடையே தேர்தல் ஆணையம் அன்புமணியை பாமக தலைவராக அங்கீகரித்து மாம்பழம் சின்னத்தையும் அவரது தரப்புக்கு ஒதுக்கியது. அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் தரப்பினர் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தை அணுகினர். பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தை நாடி தாங்கள்தான் உண்மையான பாமக என்றும் தங்களது தரப்பை ஆதரிக்க வேண்டும் எனவும் மனு அளித்தனர். அதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் அந்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தரப்பிற்கு தான் மாம்பழம் சின்னம் என்பது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி தேர்தல் ஆணையம் போலியான ஒரு ஆவணத்தை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறினார். ஒரு போலியான கடிதத்தை கொடுத்து 2023 அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கொடுத்து இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு வரைக்கும் அவருக்கு பதவிக்காலம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்குது. இது மிகப்பெரிய மோசடி மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்திய நாடு ஒரு வலிமையான ஜனநாயக நாடு. தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவால் ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18 நாட்கள் நீடித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் சுமூக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்ட நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரிபாக்கி உள்ளிட்ட காரணங்களுக்காக தமிழக ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்த கேரள போக்குவரத்து துறை மொத்தமாக 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்தது. இதனை கண்டித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்பட்ட நிலையில் ஏறத்தாழ 18 நாட்கள் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐயப்ப பக்தர்கள் பாதிக்காத வகையில் மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து சேவை தொடங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் நேற்று பெய்த மழையின் காரணமாக ஆதிபராசக்தி நகர், மச்சாது நகர் பகுதிகளில் தண்ணீர் கடல் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, தூத்துக்குடியில நேற்று காலை முதல் இன்று அதிகாலை வரை பெய்த மழையின் காரணமாக பல இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. நேற்று பெய்த மழையானது கனமழை இல்லை என்ற போதும் கடந்த 23ஆம் தேதி பெய்த கனமழையில பல இடங்கள்ல தேங்கின வெள்ள நீர் இன்னும் வடியாத நிலையில இருந்தது. இந்த நிலையில தான் நேற்று பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதிகளில் கூடுதலாக வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆதிபராசக்தி நகர், மச்சாது நகர் பகுதிகளில் வெள்ள நீரானது கடல் போல் தேங்கி இருக்கிறது. ஆண்டுதோறும் மழை பெய்தால் இந்த பகுதியில் வெள்ள நீரானது தேங்குவது வழக்கம் என்றாலும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூடுதலாக தேங்கி இருக்கிறது. வெள்ள நீரானது இதுவரை வடியவில்லை. நேற்று பெய்த மழையின் காரணமாகவும் பல இடங்கள்ல அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரைக்கு தேங்காத பகுதிகளிலையும் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய 4 சக்கர வாகனத்தினுடைய ஒர்க் ஷாப் பகுதிகள் முழுவதும் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் ஆண்டுதோறும் மழை பெய்தால் ஒரு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் எங்களுக்கு இதே பிரச்சனையா இருக்குது. இதனால இந்த பகுதியில வெள்ள நீரானது தேங்காமல் வடிந்து செல்வதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ். சூப்பர் 60 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்லீப்பர் வகுப்பு பயணிகளுக்கு குறைந்த விலையில் படுக்கை விரிப்பு வழங்கக்கூடிய திட்டத்தை சென்னை கோட்டத்தில் தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது. ஸ்லீப்பர் வகுப்பு பயணிகளின் வசதி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் இத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி 2026 ஜனவரி மாதம் முதல் ஏசி அல்லாத ஸ்லீப்பர் வகுப்பு பயணிகள் கட்டணம் செலுத்தி சுகாதாரமான படுக்கை விரிப்புகளை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். படுக்கை விரிப்பு, தலையணை உரை அடங்கிய தொகுப்பை 50 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், வெறும் தலையணை மற்றும் தலையணை உரையை 30 ரூபாய்க்கும், படுக்கை விரிப்பை 20 ரூபாய்க்கும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லீப்பர் வகுப்பு பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் சிறப்பான பயண அனுபவத்தை உறுதி செய்யவும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்திய ரயில்வேக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை கோட்டத்தால் பராமரிக்கப்படக்கூடிய 10 ரயில்களில் 3 ஆண்டுகளுக்கு இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களை 4 கொள்ளையர்கள் திருடும் காட்சிதான் இது. ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள திரிவேணி கார்டன் என்ற அடுக்குமாடி குடியிருப்புக்குள் முகத்தை துண்டால் மறைத்தவாறு 4 திருடர்கள் புகுந்தனர். பின்னர் அங்கிருந்து 3 இருசக்கர வாகனங்களை அவர்கள் திருடிச் சென்றனர். அப்போது ஒரு வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததால் அதை அப்பகுதியிலேயே நிறுத்திவிட்டு கொள்ளையர்கள் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பைக் திருடர்களை ஓசூர் நகர காவல் நிலைய காவலர்கள் தேடி வருகின்றனர். தீபத் திருவிழா நாளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிசம்பர் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாவட்டத்தில் மாநில அரசுகளுக்கு உட்பட்டு இயங்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும், கல்வி நிறுவனங்களுக்கும், அரசு சார்புடைய நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் 13ஆம் தேதி அனைத்து அலுவலகங்களும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்த ஆன்மீக பாடகி அருட்செல்வி தியா பின்னர் 3ஆம் பிரகாரத்தில் பக்தி பாடலை மனமுருகி பாடி மகிழ்ந்தார். இந்நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 3ஆம் தேதி மாடவீதியில் வலம் வரவுள்ள பஞ்சரதங்களுக்கும் கலசம் பொருத்தும் பணி நிறைவு பெற்றது. நாளை மகாரதம் பவனி நடைபெற உள்ளது. இதனையொட்டி விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருள இருக்கும் நிலையில் தேர்களுக்கும் வர்ணம் தீட்டுதல் பணி நிறைவு பெற்று கலசங்கள் பொருத்தப்பட்டன.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. தீப திருவிழாவின் போது கோவிலில் நெரிசலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பக்தர்கள் வசதிக்காக 4764 சிறப்பு பேருந்துகள், வெளிமாநில பக்தர்களுக்காக 520 பேருந்துகளும் 16 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 2325 பேருந்துகள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டு 19815 கார்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 130 கார் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பூரில் சத்துணவு சமையலர் பாப்பாள் மீது தீண்டாமை காட்டப்பட்டது தொடர்பான வழக்கில் 6 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவினாசி திருமலை கவுண்டன் பாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சத்துணவு சமையலராக அதே ஊரைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பாப்பாள் பணியாற்றி வந்தார். 2018ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அவர் வழக்கம்போல் பணியில் இருந்தபொழுது அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர் சிலர் பாப்பாள் சமைத்த உணவை தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று கூறி போராட்டம் நடத்தினர். இதனை கண்டித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பாப்பாளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக சேவூர் போலீசில் பாப்பாள் புகார் அளித்தார். 88 பேர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 36 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. 7 வருடங்களாக திருப்பூர் மாவட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. 70 முறைக்கு மேல் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இதில் தீர்ப்பளித்த நீதிபதி சுரேஷ், பழனிசாமி, சக்திவேல், சீதாலட்சுமி, சண்முகம், வெள்ளிங்கிரி, துரைசாமி ஆகியோருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மதுபான கூடத்தில் 2 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக காவலர் ஒருவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காப்புலிங்கம்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளான முருகன் மற்றும் மந்திரத்தை தளவாய்புரத்தில் உள்ள மதுபான கூடத்தில் வைத்து கோமு என்பவர் வெட்டிக் கொன்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தப்பியோடிய கோமு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் எப்படி வெளியானது என்பது குறித்து தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹாவின் விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதில் கொலை நடைபெற்ற பிறகு கயத்தாறு காவல் நிலைய காவலர் பால் தினகரன் மதுபான பாருக்கு சென்று சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பால் தினகரனை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். உலகிலேயே உயரமான ராமர் சிலை இன்று திறக்கப்படுகிறது. உலகிலேயே உயரமான ராமர் சிலையை கோவாவில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தெற்கு கோவாவில் உள்ள சம்ஸ்தான கோகார்ன் பத்ரகாடி ஜீவோட்ட மடத்தின் 550வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் 77 அடி உயர வெண்கல ராமர் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஒற்றுமையை வளர்ச்சியை உண்டாக்கும் என தெரிவித்தார். भारत का रास्ता एकता से होकर जाता है. जब समाज जुड़ता है, जब हर क्षेत्र हर वर्ग एक साथ खड़ा होता है, तभी राष्ट्र बड़ी छलांग लगाता है. இந்த நிகழ்ச்சியில் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஐயப்ப பக்தர்கள் விமானங்களில் தங்கள் இருமுடியை எடுத்து செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு படையெடுத்து வருகின்றனர். இதில் விமானங்களில் செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தங்கள் இருமுடியை எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. இது ஐயப்ப பக்தர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர்கள் இருமுடியை எடுத்து செல்ல விமான போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய இந்த துறையின் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஐயப்ப பக்தர்களின் ஆழமான உணர்வை புரிந்து கொண்டு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் ஐயப்ப பக்தர்கள் தங்களுடன் கைகளில் எடுத்து செல்லலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளும் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 20ஆம் தேதி வரை இந்த நடைமுறை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காற்று மாசு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தனது இல்லத்தில் டெல்லியைச் சேர்ந்த பெண்கள் மருத்துவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை ராகுல் காந்தி சந்தித்தார். அவர்களுடன் டெல்லி உட்பட வட இந்தியாவில் அதிகரித்து வரும் காற்று மாசு குறித்து ராகுல் ஆலோசனை நடத்தினார். Pretty much anybody, and you're going to breathe the air eventually. So in a sense that everybody is affected by it. The poorest person who's living in Delhi and the richest person who's living in Delhi is affected by it. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தாம் சந்திக்கும் ஒவ்வொரு தாயும் தங்கள் குழந்தை நச்சுத்தன்மை கொண்ட காற்றை சுவாசிப்பதாக கூறுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைவரும் சோர்வடைந்து அச்சத்துடனும் கோபத்துடனும் இருப்பதாக ராகுல் பதிவிட்டுள்ளார். குழந்தை நம் கண்முன் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் போது பிரதமர் மோடியால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல், மத்திய அரசிடம் எந்த அவசர திட்டமோ அல்லது பொறுப்பு ஏற்போ இல்லை என்று விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் காற்று மாசு குறித்து விவாதம் நடத்தி இந்த சுகாதார அவசர நிலை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் கட்சி தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்படுவதாக கூறியுள்ள சித்தராமையா இன்று தனது இல்லத்திற்கு காலை உணவுக்கு வருமாறு டி.கே. சிவக்குமாருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்க வேண்டும் என அண்மை காலமாக அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் குரல் எழுப்பி வந்தனர். இச்சூழலில் கடந்த 26ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தான் 5 ஆண்டுகளாக கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை வகித்து வருவதால் மற்றவர்களுக்கு வழிவிட விரும்புவதாக கூறினார். இது கர்நாடக காங்கிரஸில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் டி.கே. சிவக்குமாருடன் காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் டி.கே. சிவக்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டது. இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு தாம் கட்டுப்படுவேன் என்றார். ಹೈಕಮಾಂಡ್ನವರು ನನ್ನ ಸ್ಟ್ಯಾಂಡ್ನಲ್ಲಿ ಏನು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ಹೈಕಮಾಂಡ್ನವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅದರ ಪ್ರಕಾರ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಸೊ ಈಗಲೂ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತೀನಿ, ನಾಳೆನೂ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತೀನಿ. ನಾವಿಬ್ರು ಕೂಡ ಅವರು ಹೇಳ್ತೀವಿ, ಅವರು ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಹೈಕಮಾಂಡ್ ಅವರು ಹೇಳ್ದಾಗ ಕೇಳ್ತೀವಿ ಅಂತ. ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿದೀವಿ, ಹೈಕಮಾಂಡ್ ಅವರು ಹೇಳ್ದಾಗ ಕೇಳ್ತೀವಿ. இதனிடையே ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பாஜக ஆலோசனை நடத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 174ஆக அதிகரித்தது. சுமத்ராவில் உள்ள தவனுலி, சிபோல்கா, ஆக்சே, பட்டாங் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டது. புரியன் பகுதியில் வெள்ளம் மெதுவாக குறைந்து வருவதால் மரங்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்புக் குழுவினர் காப்பாற்றினர். சிம்பாங் எம்பாட் தஞ்சங் கிராமத்தில் நத்தம் இரும்பு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மேற்கு சுமத்ராவின் லுபுக் அலுங் மாவட்டத்தில் உள்ள பாசியா லாவேயில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. பலி எண்ணிக்கை 174ஆக அதிகரித்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமானதால் மீட்புப் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 145ஆக உயர்ந்தது. 12 மாகாணங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுமார் 12 லட்சம் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதாகவும் 36 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ஹாட்யாய் பகுதியில் மூழ்கிய காரின் கூரையில் நின்று உதவிக்காக தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு நாயை இளைஞர்கள் மீட்டு பாதுகாத்து அழைத்துச் சென்றனர். சேதமடைந்த சாலைகள், விழுந்த மின்கம்பங்கள், சிதறிக் கிடக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என வீதிகள் தோறும் வெள்ளத்தின் சுவடுகள் காணப்படுகின்றன. 24 நாடுகள் பங்கேற்கும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் சென்னையிலும் மதுரையிலும் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் இந்திய அணியின் முதல் போட்டியை கலை நிகழ்ச்சிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
கண்கவர் வான வேடிக்கைகள், லேசர் ஷோ, இந்தியாவின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. இதனையடுத்து ஏ பிரிவில் சிலி அணியை எதிர்கொண்ட இந்திய அணி 7-0 என்ற கோல் கணக்கில் எளிதாக வென்றது. டிசம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள லீக் போட்டிகளில் தினசரி 8 ஆட்டங்கள் இடம்பெறும். டிசம்பர் 10ஆம் தேதி சென்னையில் இறுதிப் போட்டி நடைபெறும்.